ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 20,000 சேலரியில் வந்து என்னோட சேவிங்ஸ் வந்து நான் எப்படி பண்ணுறேன், என்னென்ன வந்து என்னோட செலவுகள் என்ன, சேமிப்புங்க என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு 20,000 சேலரி வந்து இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 ரூபா, மில்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 வந்து வருது. கிராசரி ஐட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2,000 ரூபா, ரைஸ் பார்க்கும்போது ஒரு 1,800 ரூபா. ஸோ இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 1,500 ரூபா அப்படின்றத போட்டிருக்கேன். இபி ஸோ கரண்ட் பில் பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா அப்படின்றத போட்டிருக்கேன். ஆரோ சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபா வந்து போட்டிருக்கேன், 3 months ஒன்ஸு. மொபைல் ரீசார்ஜ் பார்த்திங்க 300 ரூபா 600 போட்டிருக்கேன். கோவில் ஏதாவது வெளியே போகிறோம் அப்படின்னா 500 ரூபா செலவாகுது அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகும்போது 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா அப்படின்றத போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 1000 ரூபா அப்படின்றத போட்டிருக்கேன். டிவி கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா. நான்வெஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,500 ரூபான்னு போட்டிருக்கேன். கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,200 ரூபா போட்டிருக்கேன். மொத்தமாக எனக்கு செலவு பார்த்தீங்க அப்படின்னா 15,500 ரூபா வந்து வருது. இது வந்து மொத்தமாக நம்ம செலவு பண்ணும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைஸு இந்த இபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மாதம் மாதம் கட்டணும் அப்படின்னு கிடையாது. ரைஸ்லாம் வந்து ஒரு 2 மாதம் கழித்து தான் வந்து வாங்கிக்குவேன். அப்போ கேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் கழித்து தான் வந்து எனக்கு யூஸ் ஆகும். ஆரோ வாட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் வந்து அந்த அமௌண்ட் வந்து கட்டாமல் இருப்பேன். அப்படின்ற போது இதெல்லாம் வந்து தவிர பார்த்திங்க அப்படின்னா எப்படியுமே வந்து மாதம் வந்து ரெகுலராக வந்துக்கு 12,800 ரூபா வந்து செலவு வருது. அப்போ 20,000 இருக்கும்போது இந்த மொத்தமாக செலவு வரும்போது எனக்கு 15,500 ரூபா வருது. இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு 4,500 ரூபா வந்து என் கையில் வந்து இருக்குது. இதே வந்து இந்த ரைஸ்லாம் வந்து ஒரு மாதம் வாங்கிட்டு இன்னொரு மறு மாதம் வர மாட்டோம்ல, அப்போ அந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேவிங்ஸ் இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா 12,800 ரூபா வந்து இருக்கும். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7,200 ரூபா வந்து எனக்கு சேவிங்ஸாக வந்து இருக்கும். அதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் இந்த ஃபெஸ்டிவல் அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவாகும். அப்போ இந்த சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். மேக்ஸிமம் வந்து நான் கிரெடிட் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு 50 டேஸில் வந்து நான் கட்டிக்குவேன். கோல்டு சேவிங்ஸுமே வந்து நான் கிரெடிட் கார்டு தான் வந்து பண்ணுறேன். இப்போ தங்கமயில் டிஜிகோல்டு, போத்திஸ் டிஜிகோல்டில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வந்து என் கையில் எப்பப்போ காசு இருக்கோ அதை வந்து நான் பண்ணிக்குவேன். இதில் வந்து சில அமௌண்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதோட டீட்டெயில் வந்து நான் லாங் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த அமௌண்ட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு. 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் யார் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க, லாங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஏன் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரண்ட் பில்லுமே பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபான்னு போட்டிருப்பேன். ஸோ அதுவுமே வந்து கம்மியாக தான் போட்டிருப்பேன். ஏன் கம்மியாக போட்டிருக்கேன்றதை சொல்லியிருப்பேன். 20,000ல் நான் எவ்வளோ வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து